எல்லாரும் போயிட்டு வாங்க. சந்தோஷம். அம்மாவுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நாள் வாழ்த்துக்கிழமை எப்பவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சந்தோஷமா இருக்கணும். அம்மாவுக்கு மேல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் 2 பேரும் முழுக்கு வாங்க உங்களுடைய பாதிக்கப்பட்டது. அவருக்கு தலையில் இருக்கும் உள்ள பயிற்சி செய்யணும். அதோட இடுப்புலாம் இயங்காது. சைக்கிள் செய்யணும். நானும் வந்து சரியா களைச்சு போடுவேன். மகனேர கம்பீரமா விட்டு போறான். அப்ப கவலை தேவையில்லை தானே. அக்கா அம்மாடன்னு விட்டுட்டு போறானே இந்த கவலை தேவையில்லை. மறுபடியும் எல்லாரும் போயிட்டு வாங்க. சந்தோஷம். மகனேர அம்மா போறது பெரிய கவலையே. சின்ன ஒரு அன்பளிப்பு கணக்கு இல்லை. சும்மா இதையும் வச்சிருங்க. பரவாயில்ல. என்ன பிறந்த நாள் சந்திப்பா. வாங்க வாங்க. எல்லாம் எடுத்தாச்சு. வெல்கம் டு ஜெலி விளாக். நான் உங்கள் சாரு. ரஜீவன். ஓகே, இந்த எங்கே நிற்கிறேன் சொன்னால் அங்கே ரேஞ்ச் கோமில் நிற்கிறேன். உண்மையாகவே என்னுடைய வீடியோ தொடக்கத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து பர்த்டே விஷ் பண்ணுறது. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினமும் 5ஆம் மாதம் 15ஆம் தேதி யாரெல்லாம் பர்த்டே எதிர்கொண்டிருக்கிறீங்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய தினம் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நாடு சொல்லல. இது இன்றைய தினம் நாங்கள் பர்த்டே விஷ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லலிதா மோகனதாசன் சொல்லிட்டு இன்று நம்ம வந்து லலிதா அம்மாண்ட 60வது பிறந்த நாள் அவங்க வந்து எதிர்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வகையில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் லலிதா அம்மாவுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நாள் வாழ்த்துக்கிழமை எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பர்த்டேன்னு நீங்கள் நல்ல காரியத்தையும் செய்திருக்கிறீங்க. அதுக்கும் வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு ஓகே, ரஜீவன் கூட நினைக்கலாம். சரோக்கா பக்கத்தில் கூப்பிட்டுருக்கா விஷயத்தையும் சொல்லல. இப்போ நான் என்னத்தை கதைக்கிறேன்னு நினைக்கலாம். ரஜீவன் அதாவது வந்து இன்றைக்கு எங்களோட புது வீட்டில் உணவு வழங்குற நிகழ்வு தான் நடக்க போது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகிற சாப்பாடு இந்த லலிதா அம்மாண்ட பர்த்டேக்கு தான். இது வந்து மிஸ்டர் சுமன் இருக்காரோ அவர்கிட்ட தான் அம்மா செய்ய சொல்லியிருந்தாங்க. அவர் இப்போ கொஞ்சம் நாட்களாக சரியான பிஸி. அதே மாதிரி இன்றைக்கு சரியான பிஸி. அப்போ நான் சொல்லியிருந்தார், ஷாருக்கா நான் பிஸியாக இருக்கேன், நீங்கள் தான் அந்த நினைவு உணவு வளங்கள் மற்றது வந்து உணவு வளங்கள்லாம் செய்த நீங்கள் அப்போ இதே மாதிரிக்கா செய்து விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் 2 நாளைக்கு முன்னமே எனக்கு சொல்லியிருந்தேன். சரி என்ன பண்ண நான் கடையில் தான் இந்த உணவு மிளகிற சாப்பாடை வந்து ஒழுங்கு செய்திருக்கேன். இப்போ வந்து 12:30க்கு சாப்பாடு வரும். இப்போ வந்து நேரம் அவரோட 12 மணி. புது வீட்டை காலையில் போயிட்டு எல்லா ஒழுங்குகளும் செய்து வந்திருக்கேன். அப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரஜீவன்? இப்போ விஷயத்த சொல்லிடுறேன். சாரி, அதே டைம் வந்து இன்னும் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லுவோம். இந்த டைம் என்னென்னு சொன்னால் ஸ்பெஷல்னு சொல்கிறத மட்டும் சொல்ல வேண்டிய ஒரு தருணம் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் லலிதா மோகன்தாஸ் அவங்கள்ட பிள்ளைகள் மாதங்கி ராஜீவன் பக்கத்தில் இருக்குது. அப்படி ரஜீவன் உங்களோட லலிதா அம்மாவுக்கு சாப்பாடு போகிற நீ தான் பார்த்தியா என்ன மேலே ஜீவனம் வந்து அவங்களுக்கு ஒரு மகன் தானே. அவங்களோட மகன் பேரும் வந்து ரஜீவனம். அப்போ அநேகமா வந்து இந்த பிள்ளைகள் தான் இதை அவங்களோட அம்மாவுக்கு ஒழுங்கு செய்திருக்கு. நம்மளோடக்கு உண்மைக்குமே பிள்ளைகள் கூட இந்த ஒரு விஷயத்தை ஒழுங்கு ஏன்னு சொன்னால் தானத்தில் சிறந்தானம் என்ன தானம்? அன்னதானம். அப்போ அவன் பர்த்டேல வந்து ஒரு மதிய சாப்பாடு போட்டு எல்லாரும் வயிறார சாப்பிட்ற நல்ல ஒரு காரியம் தானே. அப்போ இதை பற்றி நீங்கள் ஸ்பெஷலாக என்ன நினைக்கிறீங்க ரஜீவன்? லலிதா அம்மாவுக்கு மேலே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். முதலாவது இந்த நல்ல நாட்டில் எங்களுக்குமே உதவி செய்யணுமென்ற மனசு இருக்குது. அது எங்களோட பேரில் வந்து உதவி கிடைக்குது அப்படி என்ற சந்தோஷம். லலிதா அம்மா நீண்ட காலம் இன்னும் வந்து வாழணும். அவன் அந்த ஞாபகமாக அந்த பிள்ளைகள் உதவி செய்வதை நினைச்சு சந்தோஷப்படுறோம். உங்களோட பேரால் இங்கே நிறைய ஏழை மக்கள் இன்றைக்கி நல்ல வடிவாக வயிறார சாப்பிட போயிடும். இதுதான் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்க போகும்.
கண்டிப்பாக அதை வந்து நாங்கள் அதை சிறப்பித்து செய்கிறது எப்பேற்பட்ட மக்களுக்கு வந்து இப்படி உணவுகள் கொடுக்குறது வந்து அது நாங்கள் அவர்களுக்காக செய்கிறதான ஒரு திட்டம்னு சொல்லலாம். உண்மையில அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சார்வக்காக்கள் கைக்கு தான் கூடுதலாக வாழுது. எங்கே போனாலும் அப்படி போனாலும் சார்வக்காக்கள் கைக்கு வரதான் கூட. என்னென்னு சொன்னால் அந்த உணவு வளங்கள் செயல் திட்டம்ன்றது அவையில் தான் பாரிய அளவில் செய்து கொண்டிருக்கணும். மெட்டாக்கள் வந்து செய்யாமல் இல்லை, செய்யக்கூடாது இல்லை, அது பிஸியால் அது என்னவோ இவை என்ன கையிலே இந்த புண்ணிய காரியங்கள் வாரது. எங்களோட பகுதியில் கூட அண்மையில் 1000 பேருக்கு சமைச்சு சாப்பாடு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவை வந்து இப்படியான அதாவது தானத்தில் சிறந்ததான மன்னதானம் என்று சொன்ன மாதிரி அதே நேரம் வந்து இப்படியான உணவு வளங்கள் நிகழ்வில் இல்லாமல் ஒரு சிலர் வந்தாலும் அவங்களோட தேவையை சொல்றாங்கல்ல. அப்போ அப்படியா சொல்லும் போது கடவுளை என்ன அதுவும் கிடைச்சிருக்குது. ஒரு சில பேருக்கு இந்த மாதம் கூட நான் பர்த்டே நிகழ்வு மற்ற உணவு வளங்களோட வந்து ஒரு சில பேர் தாங்க தேவையில சொல்லி வந்து உடனடியாக கிடைச்சிருக்கு. இப்போ 3 சைக்கிள் இப்போ கொடுக்க போகிறோம் கிட்டத்தட்ட. இந்த மாதம் வந்து ஒரு அக்காவுக்கு கொடுத்துட்டோம். அதே வந்து இன்னும் ஒரு அக்காவுக்கு வந்து 25ஆம் இந்த மாதமே 25ஆம் தேதி ஒரு பர்த்டே வந்து சைக்கிள் கொடுக்க போகிறோம். அவங்க வந்து சாப்பிட வரும்போது தான் இப்படி தங்களுக்கு தேவை அதில் கதைக்கலாமோன்னு சொல்லிடலாம். நான் இன்னும் தாராளமாக கதைங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார மாதம் ஒரு தம்பிக்கு இப்போ வெறுமனமாக வந்து இவர்கள் சாப்பிட்டு போகிற மட்டும் இல்லாமல் உண்மைக்குமே இதை நீங்கள் என்ன போன இடத்துல சாப்பாடு தானே சாப்பிடாம அந்த மாதிரி எண்ணத்தோடு இல்லாமல் ஒரு சில பேர் தாங்க அந்த தேவையில சொல்லியிருக்க நல்ல விஷயம். அது நல்ல உள்ளம் கொண்டவர்கள் செயல்களை செய்யும் போது ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதத்தின் வாசல்னு சொல்லலாம். SSD ஜோலி பிளாக் என்னட்ட வந்தது உண்மையாவே நான் போன் எடுத்து தான் எங்களோட கிராமத்துக்குள்ள கால் வச்சவே சுவாசன்னாக்கள் முதல்ல அதுக்குள்ள வந்ததுக்கு பிறகும் கிட்டத்தட்ட 15 சைக்கிள் வந்து என் மூலமாக வந்து எங்களோட கிராமத்துக்குள்ள கொடுத்தது. அதை விட அந்த தேவாலயத்துக்கான இந்த நத்தார் கொண்டாட்ட நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் மற்ற சில ஏழை மக்களுக்கான உதவிகள் இது வந்தது. அப்படி ஆசீர்வாதம் வந்தது கிடைச்சி கொண்டே இருக்கு. கடவுள் நல்ல விஷயம் தானே. ஓகே, நன்றி. இப்போ நாங்கள் வந்து நிறைய கதைக்கலாம். ஏன் தெரியுமா, நான் சொல்லியிருக்கேன் புது வீட்டை தான் அப்படி அழைச்சிருக்கேன் சொல்லியிருக்கேன். ஒரு கூட வந்து அவங்க கேட் பூட்டி இருக்க சில பேர் போயிட்டா 1 மணிக்கு வர்றவ 12 மணிக்கும் பெறலாம். தூரத்துல இருந்து வர்றவ நடந்தும் பெறதല്ലോ. அப்போ அப்படியா இருக்கும்போது இப்போ நாம அங்கே நிற்கணும். அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு வந்து ஆட்டோவில் தான் கடைக்கு பிடிச்சி அனுப்புவோம். நேற்று தினமே எல்லாம் கொடுத்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒழுங்கு எல்லாம் இருக்குது. மென்மேலும் வந்து லலிதாமாவுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இப்படியான நேரத்தில் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யனாலும் உங்களுக்கு நன்றி. மீதியான விஷயத்தையும் வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம். வீடியோவை கண்டினியூவா பாருங்க. இதை நாங்கள் சொல்றோம் இப்போ உதவி செய்தது சம்பந்தமா, உதவியை பெற்றாக்கள் இப்படியே வேண்ட அந்த உணர்வு இருக்கு. அதாவது சாப்பாடு கொடுத்தது சம்பந்தமா என்ன மாதிரி யோசிக்கணும், என்ன மாதிரி சந்தோஷப்படணும் என்றதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியா பார்த்துக்கேன். அது வந்து தம்பி இங்கே தான் இப்போ நிற்க போகிறேன். நான் தான் அங்கே போக போகிறேன். நன்றி தம்பி. வடிவ அம்மா இருக்கிற ரெஸ்ட் எடுங்கோ. நான் சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொண்டு வர்றேன். 2 நாங்கள் சமைக்கலைன்னு சொன்னால் பிஸி தானே இந்த அலுவலி செய்யக்க நாங்களும் அம்மா அந்த பர்த்டே சாப்பாடு சாப்பிட தானே வேணும். எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அப்போ நல்ல விஷயம். நேரம் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:10 ஆயிடுச்சு நேரம். இனிமேல் இந்த வேலை திட்டங்களை பார்க்க சரி போயிட்டு வரட்டு தம்பி. சந்தோஷம் என்ன. ஓகே, பார்த்தீங்களா என்ன ஓகேன்னு என்ன. ஓகே, ரசம் இருக்குண்ணா. ரசம் அண்ணா தான் சோறு தாங்க. சாப்பிடலாம் வேண்டி கழிச்சிடு.
அப்படியே ஊட்டோன்னு இருக்கும். வருது நம்ம ஜாகம் வருது ரொட்டிக்கு என்ன செய்வது சாப்பிடணும் சாப்பிடணும் ரசம் மாறிடுதான் அப்படி சைக்கிள் சரி போயிட்டு வாங்க ஆட்டோ பசங்கள மாமனாண்டு சாப்பிடு அப்படி ஊட்டுறேன்னா வேற இருக்கு ரசம் நல்லா இருக்குங்க ரசம் இந்த அண்ணா சாப்பாடு தாங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் தாங்க வாங்க நல்லா தான் இருக்கு அவன் 2 பேரும் முள்ளுக்கு வாங்க அப்படி இவன் சாப்பிடுவாங்க வாங்க உள்ளுக்கு வந்து கொண்டு சரி அப்போ வாட்டில கொண்டு வா இல்லை மேசில் உங்களுக்கு தாங்க சோறு கறி கறியதும் போயிட்டு நான் கொண்டுடா நீ கொண்டுடு சாப்பாடு வேண்டாம் வீட்டை ஒன்றே சாப்பிட முடியும் பார்த்தீங்க வீட்டை வேண்டாமா வாழ்க்கை தட்டி பெருசாக்காதீங்க வாழைப்பழத்தை சாப்பிடுவோம் நான் வீட்டை கண்டிப்பாக சாப்பிடு நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்ல கிரீம் பூசுறா போலாங்கிறாக்கா இவ்வளோ ஷைனிங்காக சாப்பாடு எப்படி இன்றைக்கும் சட்டப்படி நான் உங்களை வெயிட் பண்ணாமல் முதல்ல அதான் சாப்பிட்டேன் பசியில் அவ்வளவு சாப்பாடு டேஸ்டாக இருக்கு பசியும் சாப்பிட்டீங்க அதுக்கு அம்மா அந்த பிறந்த நாள் அப்போ அந்த பிறந்த 60வது பிறந்த நாள் அதுக்காக சாப்பாடு கொடுக்க சொல்லி சாப்பாடு நல்லா இருந்தது தாங்க. ஆமாம் என்னன்னு சொன்னா இந்த மகன் வந்து உள்ளந்தட்டு பாதிக்கப்பட்டது. அவருக்கு தலையில் பெருக்கம் உள்ள பயிர் வைத்திருக்கணும். அதோட இடுப்புக்கெல்லாம் இயங்காது. கைகட் ஜூரில் போகிறது தெரியாது. அவருக்கு பம்புஸ்தான் மட்டும்தாங்க. அவர் 1ஆம் ஆண்டு படிக்கிறார். அவருக்கு பள்ளிக்கூடம் கூட்டிக் கொண்டு போகிறார். 1ஆம் ஆண்டு படிக்கிறாரோ 2-3 வயசு அவருக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு உங்களால் ஏதோ ஒரு சைக்கிள் செய்யணும் நான் கேட்டுக்கிறேன். சொன்னா இப்போ தங்க அந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து உண்மையான பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கலாம் மற்ற நினைவு உணவு வளங்கள் அப்படியா இருக்கும்போது ஒரு தங்க தேவையை சொல்லிக்க இப்போ உங்களோட ஊரில் உள்ளவே தான் கிடைச்சிருக்கேன் சார் தங்கம் இப்போ சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் தனக்கு உண்மையாக அந்த தம்பி வந்து உள்ள நண்டு பிரச்சனையா மற்றது அந்த விடுப்புக்கு இயங்காது அதனால இந்த சாரி அப்போ பிறந்த 1ஆம் ஆண்டு படிக்கிறது அவங்க தான் வந்து ஏற்றிட்டு போகிறது. அப்போ என்னத்தில் ஏற்றிட்டு போகிறீங்க? நடந்தா கொண்டு போனீங்களே அப்போ கண்டிப்பாக வந்து உண்மையிலே இவங்களுக்கு சரி அப்போ சைக்கிளே நின்று இருப்பார் உங்களுக்கு பிடிச்சி கொண்டு இருக்காரு. அப்போ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்க நல்ல உள்ளவங்கள் இப்படியானவர்களுக்கும் வந்து நீங்கள் உதவி செய்யணும்னு சொன்னால் நல்ல விஷயம். ஓகே இந்த பிறந்த நாளில் வந்து நாங்கள் உங்களோட தேவையை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து இந்த குடி தமிழ் யார் எல்லாருமே அக்கறை உள்ளீங்களோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவசியமாக தேவை ஒரு சைக்கிள் உதவி செய்வீர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தினம் வந்து பிறந்த நாளுடைய அம்மாவுக்கு வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி அப்படிங்க கதைச்சிருக்கிறீங்களால தாங்க போயிட்டு வாங்க கதைச்சிருக்கிறீங்க நான் சொல்ல நம்பிக்கைன்ட்டு இப்படிதான் ஒரு கிடைக்கலாம் உங்களை ஞாபகத்தில் வச்சிருக்கோம் அவரே பாய் காட்டுறேன்.
சரியா சாப்பாடு கலந்து கொடுக்கணும். நன்றி அந்த பிறந்தாள் நல்லா பிறந்தாள் நல்லா ஆசைப்படுவது வேறு அதில் உதவி செய்ய போகிறது நல்லா இருந்தாலும் இன்னும் உதவி செய்ய மாட்டேன். அம்மாக்கு எனக்கும் சைக்கிள் வேடா இந்த பிள்ளைகள் இருக்கிறேன். சைக்கிள் ஓடுவீங்களோட போக மாட்டேன். நான் இருக்கிறா இந்த ஆஸ்பத்திரி போட்டு இந்த மாதிரி இந்த விலைக்கு ரெண்டு தரம் போவேன். எதுக்கு அப்போ எனக்கு ஒரு சைக்கிள் மேலே வந்துட்டா சைக்கிள் வரி செய்யணும். மாலாட்டம் சாப்பாடு உதவி செய்யணும். சரிம்மா நீங்களும் கதைச்சிருக்கிறீங்க 3 தடவை சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அம்மா எல்லாத்தையும் பார்க்குறீங்க. இன்னைக்கு வந்து இவங்கண்ட ஊர்லேருந்து இப்போ நாங்கள் வந்து 2 சைக்கிள் எல்லாம் சொல்லியிருந்தாலும் இவங்களிடம் வந்து தூரம் அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் வந்து அந்த வெயிலான இடமே அங்கே வந்து படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம் மற்ற வயசு வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சைக்கிள் தேவை இருக்கிறனால இப்போ எல்லாருமே வந்து முக்கியமாக சைக்கிளை தான் வைக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து இவர்களுக்கும் அந்த அம்மாவுக்கான சைக்கிள் உதவிய உதவிகளாக அம்மா கரெக்டுங்களா வந்து நம்ம வந்து இந்த சாப்பாடுலாம் கொடுக்கலாம்னு சொன்னா லலிதா அம்மா வந்து 60வது வயசு பிறந்தாங்க. அப்போ அவங்க என்னன்னு சொன்னா நம்மளுடைய பிறந்தநாளுக்கு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இப்போ எல்லாருமே சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் வந்து நாங்கள் அந்த தேவையில சொல்லியிருக்கோம். இன்னைக்குமே வந்து இந்த நல்ல நாள் எத்தனையோ பேர் நாங்கள் அதாவது அவசியமான தேவையில சொன்ன நாளே கிடைக்கும். யாருன்னா உண்மைக்குமே பெரிய நன்றி. அம்மாவும் இந்த தேவை சொல்லியிருக்கீங்க. சொல்ல முடியாத என்ன உதவி நீங்க எனக்கு ஒரு மாதத்துல கிளினிக்கு போக 2000 ரூபா ஒரு ஆட்டோ மருந்து சிலவுக்கு 1000 ரூபா வேணும். வேறு எனக்கு என்ன அவ சரியான கஷ்டம் இந்த குழந்தைகளுக்கு சரியான கஷ்டம். நல்லா இருந்தவன் நான் போய் சொல்ல நல்லா இருந்தவன் கடனாளியா இருக்கிறான். காதில போடக்கூட தோழில 2 பிள்ளைகளும் டியூஷனுக்கு விடாம நிற்கிறாங்க. சைக்கிள் தடி இல்லாம 2 குழந்தைகளை பள்ளிக்கூடம் கொஞ்சம் கிட்ட பண்ணாம அதுல நடந்து போய் வருகிறாங்க. நீங்க அதுதான் எனக்கு எப்ப தோணுது. அந்த நீங்க வந்து அவங்களோட தங்கி இருக்கனால இப்ப உங்களோட மருத்துவ செலவு அதில் கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு ஆட்டோ செலவும் மற்றது அம்மாவுக்கு குறைஞ்சது ஒரு 5000 எனக்கு மாதம் உதவி செய்தாரு. உங்களுக்கு கோடி புண்ணியம் இருக்கும். இந்த காரியம் நாம நிற்கிறோம் தலை வச்சுக்கோங்க. அவ எங்க மூத்தம்மா அவ என்ன பாப்பா சரி அம்மாலாம் எங்க உண்மைக்குமே வரும் ஒரு வயசுல அந்த அம்மாவை இந்த நேரத்துல அடிப்படை என்ன போக்குவரத்து செலவு அம்மாவுக்கு ஒரு 2000 ரூபாய் மற்ற சொல்லினா மருந்து செலவு 1000 தங்கி இருக்கிறவங்களும் வந்து சரியான கஷ்டப்பட்ட அப்போ வயோதிக காலத்துல வந்து அவங்களுக்கு ஆரோக்கியம் பண்ணது முக்கியம். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் அம்மா பாருங்க பெரிய அளவுல இருந்து கேட்கல நீங்க மனசு வச்சு ஒரு 5000 10,000 மாசம் உதவியா செய்வீர்கள்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதை விட புண்ணியம் இல்லை. சரியா நீங்க உங்களோட தேவையை சொல்லி இருக்கிறீங்க. நானும் ஞாபகத்துல வச்சிருக்கேன். என்னுடைய வந்து பேர் உதவி திட்டங்கள் வரைக்கும் அம்மா அந்த பேர் என்ன சரி அம்மா நீங்க அப்ப கவலைப்படாதீங்க. நீங்க படிக்கிறீங்களோ அப்ப உங்களோட 5 பிள்ளைகளோ உங்களை பண்ணி தூர பேர் என்னது நின்று ஒரு பண்டு பேரவா தெரியும் ஒரு பண்டு அம்மெல்லாம் தெரியும் சொல்லுங்க. 5 பிள்ளைகள் இருக்கும் உங்களுக்கு. 5 பிள்ளைகளுக்கு என்ன உதவி இருக்குறீங்க? படிக்கிற உதவி மாசம் மாசம் சைக்கிள் வரி எல்லாம் இருக்கும். சைக்கிளும் இல்லையா? நீங்க என்ன வேலை? கடற்கரையை போறதா? பயப்பம் இருக்கிறாரு உங்களுக்கு? எவ்வளோ வளைஞ்சிருக்கு? அப்ப நீங்க தான் வச்சு வளர்க்குறீங்களோ? அண்ணாக்கு என்ன பேர்? சரி அண்ணா உங்களோட தேவையை சொல்லியிருக்கீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாவுக்கு ஒரு கண் துப்புரவா பார்வையில் மற்றது வந்து மம்மெல்லாம் தெரியுதான். அது மட்டும் இல்லாமல் அண்ணா கடற்கரை போய்த்தான் வந்து 5 பிள்ளைகளையும் பார்க்குறார். அந்த மனைவியும் இல்லையா படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சைக்கிள் உதவியோ மாத உதவியெல்லாம் கேட்குறார். கண்டிப்பாக வந்து இவர்களுக்கு இந்த உதவியை செய்கிறதுலேருந்து அதுவும் வந்து நல்ல ஒரு புண்ணியம் வந்து நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்க்குற உள்ளங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன்.
சரி நீங்கள் உங்களோட தேவையை சொல்லியிருக்கிறீங்க அனுப்புவோங்க உங்களோட ஊரில் உள்ளாக்கின ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது அப்படி ஏதாச்சும் உதவி உங்களுக்கு கிடைச்சுன்னா நான் ஃபோன் பண்ணுறேன் நான் சாப்பிட்டதுக்கு நன்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ரொம்ப சந்தோஷத்தோட வந்திருக்கிறாங்க எதற்கான்னு சொன்னால் இந்த மாதம் 25ஆம் தேதி வந்து விஜயலதாக்காக நாங்கள் சைக்கிள் கொடுக்க போகிறோம் நான் நேற்று கேள்விப்பட்டிருக்கிறீங்க உங்களுக்கு ஃபோன் நம்பரை தரச்சுன்னா என்ன நம்பர் தந்துருக்குறீங்க வெலசிலோ சிங்களாக்கல நம்பர் ஒரு நம்பர் மிஸ்டேக் ஆகி தந்துட்டீங்க நான் நேரடியாக உங்களுக்கு தான் ஃபோன் எடுத்தேன் உங்கள்கிட்ட ஃபோன் இருக்கு அப்போ கூட தந்துட்டு போவோம் அப்போ சைக்கிள் கிடைச்ச சந்தோஷமே அண்ணா அண்ணா தானே சரி சாப்பிட்டு மிச்சத்தை காயப்பன் சாப்பிட்டு பாப்பம் அப்படி எழுதி கொண்டு எதிரிங்க நம்பர் பாப்பம் 366 நேற்று தான் எடுத்தீங்க அப்புறம் என்ன போனும் கிடைச்சிருக்கு சந்தோஷம் என்ன பண்ண கிடைச்சிருக்கோம் அப்போ இந்த மாதம் சைக்கிளும் கிடைக்குது அப்புறம் இந்த மாதம் ஒரு நல்ல ஆசீர்வாதமான மாதம் போடக்கேன பர்த்டே இப்போ முடிஞ்சுது என் சித்திரை முடிஞ்சுது சரி வேற இதனாலும் சரியான நம்பரு அக்கா தூக்குவாங்க சரி சாப்பிட்டு மிச்சத்தக்கா இப்போ வேணா சாப்பாடை போட்டு கொண்டு வாங்க அவர் கொஞ்சம் வேலையை அப்படியே வெள்ளிப்படையில வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வேலையில நடக்குது அப்ப இல்ல இல்ல போய் பாரு போய் ஊத்தி விட்ட சரியா சாப்பாடு எப்படி இருக்காக்கா உண்மையாவா நல்ல ருசியா இருக்கு அண்ணா 2ஆம் தினம் போட்டு சாப்பிட்றாரு என்ன 25ஆம் தேதி வாங்குவேன் வந்து பிறந்த நாளுக்குரிய உணவு நிகழ்வை வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது வந்து சின்ன குழந்தையில இருந்து முதியோர் வரை வயிறார வடிவா சாப்பிட்டுட்டு போயிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்சல்களப்பா நிறைய பார்சல்கள் வந்து சாப்பிட்ட எல்லாரும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் முக்கால்வாசி பேருக்கிட்ட சாப்பிட்டு எல்லாருமே வந்து பார்சலும் எடுத்துட்டு போயிருக்கணும் உண்மைக்குமே அதை பார்த்தது வந்து நல்ல ஒரு மனதார சந்தோஷமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த உணவு நிகழ்விலே வந்து எத்தனையோ பேர் வந்து தங்களோட முக்கியமான தேவையில சொல்லியிருக்கோம் வயசு வந்த அம்மா தன்னுடைய மருத்துவ செலவுக்காக கேட்டிருக்கிறாங்க உதவி அது மட்டும் இல்லாமல் தெரிகிற ஒரு அண்ணா மனைவி வந்துட்டு 5 பிள்ளைகள் இருக்குது அதே வந்து தான் கடத்தொழில் செய்து அந்த 5 பிள்ளைகளையும் பார்க்குறேன் குறிப்பாக வந்து சைக்கிள் உதவி கேட்டிருக்கார் மற்றது கல்விக்குரிய உதவியும் கேட்டிருக்கிறார் அதில் வந்து உண்மைக்குமே இந்த நிகழ்வை வந்து நீங்கள் பார்க்குறீங்க வெறும் அந்த உணவு வழங்கினது மட்டுமென்று பார்க்காம கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல சாப்பிட வந்தவர்கள் வந்து கண்டிப்பாக தங்களோட உண்மையான தேவையை சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் பார்த்து இப்படியான ஒரு நிகழ்வுகளை வந்து இப்படியான தாங்கி பர்த்டே நிகழ்வோ அல்லது நினைவு நிகழ்வோ வரும்போதும் அதாவது வந்து இன்றைய தினம் வந்து யாரெல்லாம் தங்களோட அடிப்படை முக்கியமான உதவிகளை சொன்னார்களோ அவர்களுக்கு வந்து அப்படியான உதவிகளை செய்யலாம்னு சொல்லிக்கொள்வேன் காரணம் எதற்கான்னு சொன்னால் நாங்கள் இந்த நாட்களில் ஸ்பெஷலாக ஹெல்பிங் வீடியோ அந்த மாதிரி செய்கிறதில்ல இந்த மாதிரி நிகழ்வில் வந்து தங்களோட தேவைகள் என்று சொல்லும்போது இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்களை அதை பார்த்து நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியமா இருக்கு லலிதாமா நீங்க நினைச்சிருப்பீங்க என்னன்னு சொன்னா நிறைய பேர் சாப்பிட வந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒரு தட்டு வாயிலிருந்து வாழ்த்தல் காணலன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க இன்றைக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வளமையாக நாங்கள் அப்படிக்கான அந்த ஆட்டோக்காரன்னா வந்து வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்போ சாப்பாட்டுக்கு வந்து எடுக்க போன இடத்துல லேட் ஆகிட்டு அப்படியே மட்டுக்கே நானும் வந்து 1 மணிக்கு தான் நாக்கில் வர சொன்னது ஸோ எனக்கு வந்து எப்போவுமே நான் ஒரு விஷயத்த செய்கிறேன்னு சொன்னால் முட்கூட்டி எல்லா ஒழுங்குகளும் என் சார்பான ஒழுங்குகள் வந்து வீட்டில் கதிரை அடுக்கி தண்ணி வைக்கிறது தண்ணி லேட்டுன்னு அதெல்லாம் அந்த மாதிரி செய்துட்டேன் சாப்பாடு வேறு லேட் ஆகிடணும் சரியாக அழைக்கப்பட்ட மக்களும் வந்து அந்த நேரம் சாப்பாடு வந்தனால சரியாக டென்ஷன் ஆகிட்டேன்னா அப்போ அதனால வந்து வந்தவர்களும் வந்து சரியான பசியோடு சரியான சாப்பாடு கரைக்கு அவர்கள மீது நாங்கள் இந்த அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லும்போது இந்த சாப்பாடு அப்படிங்கன்னு அதை கேட்டுட்டு இருக்கக்கூடாது ஏன்னு சொன்னால் நீங்களும் என்னத்தை மெயினாக விரும்புகிறீங்க உங்கள்கிட்ட இந்த நல்ல நாளில் வந்து இப்படியான உள்ளங்கள் வந்து வடிவாக வயிறார சாப்பிடணும் அதை தாங்க தேவையில சொல்கிறாங்க நம்ம இந்த டைம் வந்து நாங்கள் ஒவ்வொரு தட்டியாக வாழ்த்துக்க கூடாது இயன்ற அளவு நான் வீடியோவில் பார்க்காட்டா கூட
எல்லாருக்கும் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் கேட்டுருக்கோம் சரோக்கா அப்போ இன்றைக்கு என்ன நிகழ்வுன்னு சொல்லியிருக்க நான் சொல்லியிருந்தேன் இப்படி லலிதா அம்மாண்டு 60வது பிறந்த நாள். அப்போ அதற்காக தான் அந்த அம்மா இந்த உணவை வழங்க சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அது போதும் உங்களுக்கு உண்மையாக நான் அந்த நிகழ்வை நானே செய்த நானே சொல்கிறேன். இப்படியான சந்தர்ப்பத்தை பார்க்க அவங்க வந்து பிறந்த தின நிகழ்வுன்னு சொல்லாட்டாலும் கண்டிப்பாக அந்த வந்த நேரத்தை சாப்பிட்டு தங்களோட தேவையில சொல்கிறாங்கன்னாக்க அது பெரிய விஷயம். நீங்கள் எதை நினைச்சு அதை செயல்பட்டீங்களோ அது நடந்திருக்குது. ஆகவே இன்றைய இந்த வீடியோ பார்க்கறதான அன்புள்ளங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது பிறந்த தின நிகழ்வில் லலிதா அம்மா இந்த இப்படியான உணவு வழங்கியிருக்கோம். அப்போ இந்த வீடியோ பார்க்கறதான நல்ல உள்ளங்கள் 60வது பிறந்த நாளுக்குரிய அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்ல வேணும் என்று கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் 3:30 இப்போ வரைக்கும் மக்கள் வந்த இந்த மாதம் சைக்கிள் கொடுக்க போகணும்னு சொன்னால் அந்த அக்காவும் அவங்க அண்ணாவும் வாய் பேசாத அந்த அண்ணாவும் நடந்து வந்து சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 25ஆம் வாரம்னு சொல்லிடும் இறுதி வரைக்கும் எல்லாரையும் வடிவாக கவனிச்சு போட்டு அனுப்பினோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஆட்டோ காசு மாத்திரம் 4 பேருக்கு 2000 ரூபாவாக காசாக கொடுத்துருக்குறோம். மற்றது வந்து ஒரு சில பேர் அது ஆட்டோ காசை கொடுத்து வந்துட்டு அப்போ நாங்களும் வந்திருக்கோம் எங்களுக்கு தரமாட்டீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டது கம்மியாக ஒரு சில பேர் காசுன்னு கொடுத்துட்ருக்கோம். அப்போ இந்த நிகழ்வில் வந்து நீங்கள் செய்யும்போது காசுன்னு பார்க்காம மனதார சேர்ந்தால்தான் ஒரு சில பேருக்கு வந்து இப்படியான உதவிகளையும் செய்யலாம். எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கொண்டு இப்படியான உதவிகளை செய்வீங்க தான் நல்ல. பட் நானும் வந்து உண்மைக்குமே சரியாக களைச்சி போட்டேனது. இப்போ நிகழ்வில் மாத்திரம் கலந்து ஒன்றும் இல்லை. இனிமேத்தான் இருக்குது வேலையை. கிச்சனெல்லாம் பார்க்க மாட்டீங்க அவ்வளவு இதாக இருக்குது. 5 டன் 2 அளவு பிளேட்டுக்கு விரிச்சோம். இப்போ பிற ஆக்களாக வர 5 டன்னும் விரிக்கிறது. அப்போ எல்லா பிளேட்லேயும் வந்து சின்ன ஆக்கள் அப்படிலாம் சாப்பிட்டுது எல்லாமே சுத்தம் செய்கிறதெல்லாம் நான் தான். அப்போ அந்த வேலையிலும் இருக்குது. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போக 2 மாத்திரம் நிற்காங்க. வீட்டை போயிட்டு அதாவது ரெண்ட் போய் நல்லா ஸ்ட்ராங்காக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வெயில் எல்லாம் அந்த 5 மணிக்கு வந்தால் நான் இந்த இடத்த சுத்தப்படுத்தினேன்னு மீதியான பாத்திரங்களை கழுவி எல்லாமே க்ளீன் பண்ண வேணும். சரி ஓகே அதை நாங்கள் செய்து கொள்கிறோம். அப்போ சந்தோஷம் மறுபடியும் அவர் நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போகிறேன். இன்றைய தினம் பிறந்தநாள் எதிர்கொண்டிருக்கான லலிதா அம்மாவுக்கு உன்னை மனதார வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சார். பாய்.